டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு நாட்களை தொடங்குவோம். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம மனதில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் எனர்ஜிகளை வெளியே தள்ளக்கூடியதுதான் மகிழ்ச்சி. இந்த நேர்மறை சிந்தனைகள் முழுவதும் நம் மனதில் நிரம்பி இருந்தால் மகிழ்ச்சி கட்டாயம் நம்மளை விட்டு விலகாது. இப்ப மகிழ்ச்சியோடு இந்த காலை பொழுதில் நம் அருமையான ஒரு வருமான வாய்ப்பை நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். வருமான வாய்ப்புக்காக பயிற்சி எடுக்கிறோம். அப்ப அந்த பயிற்சி எடுக்கும் போது நேர்மறை சிந்தனையோடு இருக்கும். கட்டாயத்தினால நம்ம இந்த பயிற்சி எடுக்கக்கூடாது, வேற ஏதோ ஒரு கவனத்தினால எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சிய தொட்டுதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு இந்த துறை புதியதாக இருக்கலாம், ஆனா இந்த துறை தான் இனி உலகத்தை ஆளும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கிரிப்டோ கரன்சி தான் இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. நாம மாறல அப்படின்னா சிரமம். அப்ப நாம மாறணும் அப்படின்னா நமக்கு இதுல புரிதல் வேணும். நமக்கு புரிதல் வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி வேணும். அப்ப அந்த பயிற்சி வேணும்னா நாம முதல்ல நேர்மறை சிந்தனையோட இந்த பயிற்சியில கலந்துக்கணும். எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கிற மீட்டிங்ல ஒவ்வொரு டிப்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம டிராவல் ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஒரே பிரசன்டேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரே பிரசன்டேஷன் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த பயிற்சி என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றிலையும் வெற்றி கிடைக்கும். அப்ப நீங்க வெற்றியாளர் ஆகிறதுக்காக உண்டான பயிற்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதே போல நீங்க அனைவரும் பிவிசி மெட்டாவில் சீடு பார்ட்னர் ஆகிறது எப்படி, ஆலிபேட் மூலியமாக நம்ம இன்கம் எடுப்பது எப்படி, டீம் ரெஃபரல் மூலியமாக 20 லெவல் வருமானத்தை எடுப்பது எப்படி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சீடு பார்ட்னர் ஃபர்ஸ்ட் விஷயம் உருவாக்குவது எப்படி, அதுல ஏர்ன் பண்ணுவது எப்படி. ரெண்டாவது பாயிண்ட் டோக்கன் ஃபார்மிங். டோக்கன் ஃபார்மிங்ல ஆலிபேட் ஆஃபரை எப்படி நம்ம ஏர்ன் பண்றது, ஆலிபேட் ஆஃபரை எப்படி ஏர்ன் பண்றது, அந்த 1:2 ரேஷியோ பிளானை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்கிட்ட இருந்தே நமக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். மூணாவது பாயிண்ட் நம்மளுடைய டீம் சிஸ்டம். நமக்கு 20 லெவலுக்கு டீம் ரெஃபரல் ரிவார்டு கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த டீம் ரெஃபரல் ரிவார்டுல எப்படி ஏர்னிங்ஸ் நமக்கு வருது, அந்த ஏர்னிங்ஸ் எங்க போய் சேருது, அதை எப்படி நம்ம எடுத்துட்டு இருக்கோம், இதை பத்தியும் நம்ம பயிற்சி எடுக்கிறோம். அடுத்த விஷயம் நம்மளுடைய பிவிசி மெட்டா சேமிப்பு. தினம் ஒரு பிவிசி மெட்டாவது சேமிச்சு வைக்கணும். அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இதெல்லாம் நம்ம கத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயிற்சியில நீங்க அனைவருமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வெற்றியாளர். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர். கண்டிப்பாக நீங்க வெற்றியாளராகத்தான் இருக்க முடியும், வெற்றியாளராகத்தான் ஆக முடியும். வாருங்கள் நம்ம பயிற்சிக்கு செல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு பிளாக் செயின் கட்டமைப்புல உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ டோக்கன். கிட்டத்தட்ட 150 கோடி காயின் நம்மளுடைய பிவிசி மெட்டால் இருக்கு. 150 கோடியை ஒரு காயினை உருவாக்க முடியாது, ஒரு காயினை குறைக்கவும் முடியாது. லிமிட்டெட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப இந்த காயினுடைய விலை விரைவில் பல மடங்கு உயரப்போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
இத பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பயிற்சி எடுக்காதவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பயிற்சி எடுத்த அத்தனை பேரும் இந்த பிவிசி மெட்டாவின் ஃபியூச்சரை பத்தி நல்லா தெரிஞ்சு இன்னைக்கு உண்டில் அப்படிங்கிற வேலட்ல பிவிசி மெட்டாவை சேமிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோல் செட்டிங் எவ்வளவு தெரியுங்களா? 1 lakh பிவிசி மெட்டா. 1 lakh பிவிசி மெட்டாவை சேமித்து வைக்கணுங்கிற முடிவு எடுத்தாச்சு. எல்லாரும் சேமிப்புங்கிற ஒரு உண்டியில உருவாக்கி அதுல தினம் உங்களால் முடிந்த அளவு ஒரு பிவிசியில இருந்து எத்தனை பிவிசி வேணாலும் சேமிச்சு வைங்க. நீங்க ஒரு பிவிசி சேர்த்து வச்சிருந்தா கூட அது மிக பிரம்மாண்டமான ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சோ சேமிப்பை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறோம் இல்லையா? சேமிப்பு தான் ரொம்ப முக்கியம். சோ தினம் ஒரு பிவிசின்னு கணக்கு போட்டீங்கன்னா கூட நமக்கு ஒரு 5 வருடம் 10 வருடத்துல கால்குலேஷன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 3650 பிவிசி மெட்டா டோக்கன் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த சேமிப்பு அப்படிங்கிற பழக்கம் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம்தான். அது நடைமுறையில இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங்ல வந்திருக்க அத்தனை பார்ட்னர்களும் சேவிங்ஸ் அப்படிங்கிற அந்த உண்டிலை நீங்க கையில எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப் அந்த உண்டியில கையில விடுங்க. ப்ராஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உண்டியல் கையில் எடுத்துக்கங்க. தினம் ஒரு பிவிசி சேர்த்தா கூட 3600 பிவிசி ஒரு 5 to 10 வருஷத்துல கண்டிப்பா அதனுடைய விலை $1000 தொடும். வெறும் 3650 பிவிசி மெட்டா மட்டுமே கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய்க்கு மேல நமக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே ஒரு $500 வரட்டுமே ஒரு பிவிசி, 1000 கூட வேண்டாம் அப்படின்னா கூட உங்களுக்கு குறைந்தது 15 கோடி ரூபாய் கிடைக்கும். இல்ல சார் ஒரு $100 வரட்டும் சார் அப்படின்னு கூட குறைந்தது கால்குலேஷன் பண்ணி பார்ப்பீங்க ஒரு 2 கோடியாவது கிடைக்கும். அப்ப நாம இவ்வளவு வருமானம் கிடைக்குதுங்கிறது தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை சரியா நம்ம பயன்படுத்தணும். எல்லாரும் பயன்படுத்துங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான உண்டியலை நீங்க சேமிச்சு வைங்க. சரிங்களா? ரைட். முதல் வாய்ப்பு சேமிப்பா இருக்கட்டும். இப்ப நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம போலாம். இந்த பிவிசி மெட்டா சீடு பார்ட்னருக்குள்ள இணையக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக பல லட்சம் டாலர்களை ஏர்ன் பண்ண முடியும். பல லட்சம் டாலர்களை ஏர்ன் பண்ணும் போது அதை நீங்க வித்ட்ரால் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் போது உங்களுக்கு பிவிசி மெட்டா டோக்கனாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சீடு பார்ட்னர் ஆயிருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னரும் டோக்கன் ஃபார்மிங் பண்ணத்தான் போறாங்க. டோக்கன் ஃபார்மிங் பண்ற அத்தனை பேரும் பிவிசி மெட்டாவை சம்பாதிக்கத்தான் போறாங்க. அப்ப இதுல இருந்து வரக்கூடியதுல ஒரு 10% கால்குலேஷன் எடுத்து வச்சீங்கன்னா கூட பல கோடி ரூபாய். ஓகேங்களா? சோ அதனால இந்த வாய்ப்பை நாமளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம வாய்ப்பை கொடுப்போம். ஏனென்றால் நம்ம அனைவரும் கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம், கொடுக்க மறக்கக்கூடாது. இப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது நம்ம இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள இந்த கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோ அந்த விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள ஒரு சீடு பார்ட்னராக நாம் இணைவதற்குண்டான ஒரு வழிகள். டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிறது நம் தினந்தோறும் வருமானம் பார்ப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அது என்னங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் வாங்க. சீடு பார்ட்னர், இப்ப புதுசா ஒரு சீடு பார்ட்னரை நாம் உருவாக்குவதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன பெனிஃபிட்? இப்ப நீங்க ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குவதற்கு மினிமம் எவ்வளவு தேவை, மேக்சிமம் எவ்வளவு தேவை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சோ அதுதான் இந்த பயிற்சி. இப்ப புதுசா ஒரு சீடு பார்ட்னரை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 2500 ரூபாய், மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே ஒரு புதிய பார்ட்னரை நீங்க உருவாக்க முடியும். அந்த 2500 ரூபாய்க்கு என்ன சார் நடக்குது, அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு பெனிஃபிட். அதுல $2500 அப்படின்னு சொல்றோம், மொத்தம் $26 சம்திங். ஓகே, சோ அதுல $10 நிகரான பிவிசி மெட்டா டோக்கன்
நமக்காக உருவாக்கப்பட்ட வேலட்ல ஸ்டேக்கிங் அப்படிங்கிற இடத்துல ஸ்டேக்கிங் ஆயிடும். அது குறைந்தது ஒரு 100 to 150 பிவிசி மெட்டா காயின் அங்க ஸ்டேக்கிங் ஆயிட்டு தினந்தோறும் நமக்கு 0.25% விதமா அந்த டோக்கன் ரிலீஸ் ஆயிடும். திரும்ப நமக்கு ரிவார்டா கிடைக்கும். அடுத்து $11 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை அவங்களுடைய கனெக்டட் வேலட்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். இது மேக்சிமம் ஒரு 100 to 150 வச்சுக்கோங்களேன். அந்த 150 பிவிசி மெட்டா உங்க பாக்கெட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணாலும் அதை நீங்க என்கேஷ் பண்ணிக்க முடியும். ஆனா அதை அந்த இடத்துல சேவ் பண்ணி வைங்க. அடுத்து ஒரு $5 நிகரான பிஎன்பி. பிஎன்பிங்கிறது ஒரு கிரிப்டோ டோக்கன். சோ அந்த பிஎன்பி வந்து நமக்கு ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் கேஸ் ஃபீஸ் பிஎன்பில இருந்து எடுத்துக்குவாங்க. பிஎன்பி நெட்வொர்க்ல தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா டோக்கன் டிராவல் ஆயிட்டு இருக்கு இந்த உலகம் முழுவதும். சோ ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சர்வீஸ் சார்ஜாக சம் பர்சன்டேஜ் பிஎன்பில இருந்து டெபிட் ஆகும். ஓகே. சோ அப்ப நம்ம அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். பிவிசி மெட்டாங்கிறது குட் ப்ராடக்ட். சோ இன்னைக்கு மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில இருக்கு. மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு காயின்னு நம்ம சொல்லலாம். மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் காயின். சோ அப்ப இது மக்களை இயக்கும் போது இது பிரம்மாண்டமான ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இந்த காயினை ப்ரொடெக்ஷன் பண்ணி இயக்கவில்லை. லட்சக்கணக்கான பேர் பார்ட்னராக சேர்ந்து இந்த பிவிசி மெட்டாவை இயக்கி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்மார்ட் டோக்கன் இனி மெட்டாவர்ஸ் இருக்கிறதுனால மெட்டாவர்ஸ் பயன்பாடு அத்தனைக்கும் நம்மளுடைய பிவிசி மெட்டா பயன்பாடு இருக்கும். அதனாலேயே கண்டிப்பாக விலை ஏறுவது நிச்சயம். ஏன்னா பயன்பாடு இருந்தா தானே விலை ஏறும். சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா 100% பயன்பாட்டுல இருக்கு. 100% பயன்பாட்டுக்கு வரவும் போகுது. ஓகே, சூப்பர். அப்ப ஒரு சீடு பார்ட்னர் ஆயிருந்தால் கூட ஒரு 200 to 300 பிவிசி மெட்டா டோக்கன் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா கால்குலேஷன் பண்ணி பாருங்க. சேமிச்ச பிவிசி மெட்டாவுக்கே பல கோடி ரூபாய் கிடைக்குது. நான் சீடு பார்ட்னரா உள்ள வந்து நான் ஒரு 200 to 300 பிவிசி மெட்டாவை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு $1000 நான் சொன்ன மாதிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கூட 3 கோடி ரூபாய். ஒரு $100 ரீச் ஆயிருக்கா 30 லட்சம் ரூபாய். $10 ரீச் ஆயிருக்கா ஒரு 3 லட்சம் ரூபாய். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய டிஜிட்டல் அசெட். இந்த சொத்தை இன்னைக்கு நம்ம வாங்கி வைக்கல அப்படின்னா பின்னாடி நாம தான் ஃபீல் பண்ணணும். அடடா, அன்னைக்கே ஒரு மலிவான விலையில இந்த சொத்து கிடைச்சது, அந்த சொத்தை நம்ம வாங்கி வைக்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். அதனால இந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு புரிய வைத்து அவங்கள பயன்படுத்துங்க. கண்ணை கட்டிட்டு யாரும் உள்ள வர வேண்டாம். எல்லா விஷயமும் தெளிவா இருக்கணும். இந்த இடத்துல நீங்க ஓனர் கிடையாது, அவர் ஓனர் கிடையாது, சொல்ற ஒரு ஓனர் கிடையாது. இது எல்லாமே சிஸ்டம். இந்த கிரிப்டோ கரன்சிஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜில ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு ரோபோட் முறையில இத கொடுத்தாச்சு. இத அந்த ரோபோட் சரியான நேரத்துல சரியான அப்டேட் பண்ணிக்கும், சரியான முறையில எல்லாத்துக்கும் வேலைகள் செய்து கொடுக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல எல்லாமே நம்ம பயிற்சி எடுத்து புரிதலோட அவங்கள டிராவல் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு 100% ரிலீஃப். ஓகே, சூப்பர். இப்ப சைடு பார்ட்னர் ஆக்குவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சைடு பார்ட்னர் ஆகுறதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து டெய்லி இன்கம். எனக்கு வந்து டெய்லி வருமானம் வந்தா பரவாயில்ல சார் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா அதை நோக்கிதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சு பரபரப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கோம். சோ அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்க எல்லாருமே எவ்வளவு சம்பாதிச்சிடறோம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 15,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறதுக்குள்ள பாடா படுறாங்க. இதுக்கு இடையில அவங்களுடைய கனவுகள், லட்சியங்கள், கோல் செட்டிங் இதெல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாம் நிறைவேறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா காலங்கள் கடந்துகிட்டே இருக்கு, வருஷங்கள் நம்மளை தாண்டி போயிட்டே இருக்கு. ஆனா அதுல நடக்கல. ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தோம். அந்த வாய்ப்பு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சரியா பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணா கிடைக்கும். அப்ப இந்த பிவிசி மெட்டாக்குள்ள சீடு பார்ட்னர் ஆன ஒவ்வொரு பார்ட்னரும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்டை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபார்மிங்ல 200% ரிவார்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிங்க, நீங்க $100 இருந்து இந்த ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும்.
$50,000 வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ல ஃபார்மிங் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு பண்ணினாலும் 2 மடங்கு, அதாவது 200%ங்கிறது 2 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 2 மடங்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விரைவா எடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் 7 days அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கீங்க, நம்ம கிடைக்கக்கூடிய 200% ரிவார்டை விரைவாக எடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் 7 days கொடுத்திருக்காங்க. வாருங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன 7 days? அதாவது நாம இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல இருக்கக்கூடிய பிளான் பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1:2 ரேஷியோ பிளான் அப்படிங்கிறது மேல ஒரு பார்ட்னர், கீழே 2 பார்ட்னர்கள், தலா $100 செல்ஃப் ஃபார்மிங். 1 டேல பண்ணா ஏர்லி பேர்ட் ரிவார்டு எவ்வளவு, 2வது நாள் பண்ணா எவ்வளவு, 7வது நாள் பண்ணா எவ்வளவுங்கிறது தான் அந்த 7 நாளைக்கும் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சார் 8வது நாள் என்ன ஆகும்? ரெகுலராக உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் ரெஃபரல் ரிவார்டும் உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்கும், ஏர்லி பேர்டை தவிர. ஓகேங்களா? ரைட். அப்ப ஏர்லி பேர்டோடைய ஃபர்ஸ்ட் டேல 1:2 ரேஷியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணா நமக்கு என்ன இன்கம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் டேல நீங்க 1:2 ரேஷியோ பிளானை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க. என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க செல்ஃப் ஃபார்மிங் 100 பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்ட்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் இந்த ஏர்லி பேர்டுக்குள்ள அடாப்ட் ஆகும். 2வது லெவல் உங்களுடைய ஏர்லி பேர்டுக்குள்ள வராது, அவங்க ரெஃபரல் ரிவார்டுல வந்துருவாங்க. ஓகே ரைட். அப்ப இந்த 1:2 பிளானை நம்ம ஒரே நாள்ல, அதாவது இன்னைக்கே நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ரெகுலராக 0.20யும் டீம் ரெஃபரல் ரிவார்டு எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் 1:2 அப்படிங்கிறதுனால அந்த 2 பார்ட்னர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரிவார்டு 0.10. நார்மலாக 0.30%ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஒரே நாள்ல நீங்க அந்த ஏர்லி பேர்டை கம்ப்ளீட் பண்ணதுனால ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.70% உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அப்ப ஏற்கனவே எவ்வளவு கிடைச்சிருக்கீங்க? 0.30% கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு 70% சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 1%. அப்போ ஒரு நாளைக்கு $100 நீங்க ஃபார்மிங் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு $1 வீதம் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஏர்லி பேர்டனுடைய ஸ்பீடு பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஃபர்ஸ்ட் டே 1:2 ரேஷியோவில் ஈச் ஒன் பர்சன் $100 மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங்ல 20%ம் ரெஃபரல் ரிவார்டுல 0.10ம் மொத்தம் 30% உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏர்லி பேர்டுல இருந்து வரக்கூடிய ரிவார்டு 0.70 கிடைக்குது. மொத்தம் 1% உங்களுக்கு ரிவார்டா கிடைக்குது. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நாம $100 கொடுத்திருக்கோம், 200% அப்படின்னா நமக்கு 200 நாட்கள்லயே நம்மளுடைய ரிவார்டு கம்ப்ளீட். இதான் ஏர்லி பேர்டு ரிவார்டோடைய 7 days பெய்ட் ஆஃபர். சார் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், எனக்கு கீழே 2 பார்ட்னர்கள் இன்னைக்கு பண்ணவில்லை, நாளைக்கு பண்றாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். சோ 2வது நாள் கால்குலேஷன்ல ஏர்லி பேர்டு ரிவார்டு எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி 0.30% உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும், 0.30%. அப்ப 2வது நாள் தான் 1:2 பேர் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.60% ஏர்லி பேர்டுல இருந்து ரிவார்டா கிடைக்கும். 10% மட்டும் தான் குறையுது, ஒரு நாளைக்கு 10% குறையும். அப்ப 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகும்போது உங்களுக்கு 0.9% உங்களுக்கு ரிவார்டு, 0.9% ரிவார்டு. ஸ்பீட் கிட்டத்தட்ட ஒரு 223 நாட்கள்லயே நமக்கு கிடைச்சது. ஸோ அப்ப விரைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏர்லி பேர்டு ரிவார்டுல இருக்கு. ஸோ 2வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் பண்ணவில்லை, 3வது நாள் தான் பண்ணிருக்காங்க. அப்ப ஏர்லி பேர்டுல இருந்து எனக்கு வரக்கூடிய ரிவார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 3வது நாள்ல தான் உங்களுக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.50% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.50% எக்ஸ்ட்ரா ஸ்பீட். செல்ஃப் ஃபார்மிங் 20 பாயிண்ட், ரெஃபரல் ரிவார்டு 0.10, டோட்டலாக 0.80% பர் டே உங்களுடைய ரிவார்டோடைய ஸ்பீட்.
எத்தனாவது நாள்? நீங்க 100 பண்ணி 3வது நாள்ல அந்த 1:2 ரேஷியோ கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு 0.80% கிடைக்கும். 3வது நாளும் பண்ணல சார், 4வது நாள்ல தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது நாளுக்கு உண்டான ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் எவ்வளவு தெரியுங்களா? 0.40%. 0.40%. அப்ப உங்களுடைய ரெகுலர் 0.30%. அப்ப 0.40யும் 0.30யும் பிளஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 0.70% பர் டே ரிவார்டு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 4th டே நீங்க $100 பண்ணி 4வது நாள்ல தான் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணி இருந்தா கூட உங்களுக்கு 0.70% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல சார் 4th டேவிலையும் பண்ணல, 5th டேல தான் பண்ணிருக்காங்க, 5வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.30%. 0.30% எக்ஸ்ட்ரா ரிவார்டு. சோ உங்களுடைய ரெகுலர் ரிவார்டு 0.30%. டோட்டலாக 0.60%. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏர்லி பேர்டு வந்து நீங்க 100 ஃபார்மிங் பண்ணி உங்களுடைய 5வது நாள்ல அந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணி இருந்தா கூட உங்களுக்கு ஏர்லி பேர்டுல இருந்து 0.30% ரிவார்டு கிடைக்கும். அப்ப 0.60%ங்கிறது பர் டே ரிவார்டோட ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்குது. சோ இதை புரிந்து கொள்ளுங்கள். சார் 5வது நாளும் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணல சார் அப்படின்னா கூட சிஸ்டம் 6வது நாள் வாய்ப்பும் கொடுக்குறாங்க. 6வது நாள்ல 1:2 ரேஷியோ பிளான் நீங்க கம்ப்ளீட்டட் ஆயிருக்கீங்க. அதாவது நீங்க $100 பண்ணி 6வது நாள்ல தான் அந்த 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்டுல இருந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டு எவ்வளவு கிடைக்குது? 0.20%. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் எப்போதும் போல 0.30% ரெஃபரல் ரிவார்டோட சேர்த்து. அப்ப ஒரு நாளைக்கு 0.50% பர் டே ரிவார்டாக ஸ்பீடு கிடைக்கும். அப்ப நீங்க 100 பண்ணி 6வது நாள்ல 2 பேர் 100 பண்ணி இருந்தால் கூட இந்த ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.20% எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, 6வது நாளும் பண்ணல சார், 7வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்களும் பண்ணிருக்காங்க. இப்ப ஏர்லி பேர்டுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஸ்டம் 7வது நாள் கூட 0.10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பீட் இன்கம் கொடுக்குறாங்க ஏர்லி பேர்டு. செல்ஃப் ஃபார்மிங்ல எப்போதும் போல 20-10. மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? 7வது நாள் நீங்க $100 பண்ணி 7வது நாள்ல 2 பார்ட்னர்கள் 100 பண்ணி 1:2 ரேஷியோ பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட பர் டே நம்மளுடைய 0.40% ரிவார்டோட ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லி பேர்டு ரிவார்டோடைய ஆஃபர் 7 days. அப்ப இந்த ஆஃபரை சரியா பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான முயற்சியை பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு வருமானம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? அன்லிமிட்டெட் இன்கம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பேர் மேட்சிங்க்கு ஃபர்ஸ்ட் டேல நடந்திருந்தால் எனக்கு $1. 7வது நாள் நடந்திருந்தால் எனக்கு 0.40. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ரைட். இப்ப நான் என்னுடைய டைரக்ட்ல ஒரு 10-20 பார்ட்னர்களை நான் கொடுத்திருக்கேன் சார். ஓகேங்களா? கொடுத்திருக்கேன். அப்ப ஒரு 20 பார்ட்னர்களை வைத்துக் கொள்ளுமே. அப்ப 20 பார்ட்னர்களும் ஒவ்வொருத்தரும் வெறும் 100 பண்ணியிருந்தால் உங்களுக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆயிருக்கும் தெரியுங்களா? 10 பேர் மேட்சிங். ஒவ்வொருத்தரும் $100 மட்டும் பண்ணியிருந்தார். அவங்க 100 பண்றதுனால அவங்களுக்கு என்ன சார் ஏர்லி பேர்டு கிடைக்குமானா? கிடைக்காது. அவங்களுக்குள்ள 1:2 நடக்கலைன்னா ஏர்லி பேர்டு தவிர செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, அதே மாதிரி டீம் இருந்துச்சுன்னா டீம் ரெஃபரல் ரிவார்டு அவங்களுக்கு 0.10க்கு மேல கிடைக்கும். ஸோ இது அவங்களுக்கு அவங்களுடைய $100 $200 ஆகுறதுல எந்த தடையும் கிடையாது. இப்ப நீங்க 20 பேர்கள் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 பேர் மேட்சிங். உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங்க்கு 0.9 போட்டீங்கன்னா கூட 10 பேர் மேட்சிங்க்கு உங்களுக்கு எவ்வளவு வச்சுங்க? $9 பர் டே இன்கம். பர் டே இன்கம் $9. சரி சார், இதே இந்த 20 பேரு மீண்டும் ஒரு 100 போட்டிருக்காங்க, அங்க என்ன சார் நடக்குது? மீண்டும் 10 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. இன்னொரு $9 உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. சார் மீண்டும் 100 பண்ணிருக்காங்க,
இன்னொரு $9 ஆயிடுச்சு. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு பார்ட்னரும் 500 பண்ணிட்டாங்க நம்மளுடைய 20 லெவல்ல. அப்படின்னா சாரி 20 டைரக்டும் 500 பண்ணிட்டா நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆகுது, நமக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குது யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு 100 பண்ணினாவே நமக்கு 10 பேர் மேட்ச், 20 நபர்கள். 2 100 பண்ணாங்கன்னா 20 பேர் மேட்ச். 5 100 பண்ணியிருந்தாங்கன்னா 50 பேர் மேட்சிங். அப்ப 50 பேர் மேட்சிங் அந்த 20 பார்ட்னர்களை வைத்தே நீங்க உருவாக்க முடியும். 50 இல்ல 500 கூட பண்ண முடியும், 500 இல்ல 5000 கூட பண்ண முடியும் 20 பார்ட்னர்களை வைத்து. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 500 ஒவ்வொரு நபர்களும் பண்ணியிருந்தால் கூட நமக்கு 50 பேர் மேட்சிங் ஆகுறது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குதுங்க? $45 கிடைக்கும். பர் டே $45 அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட $1350. அதனுடைய என்ட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்மளுடைய வருமானம் இருக்கு. இது இல்லாம நம்மளுடைய 2வது லெவல், 3வது லெவல், 20 லெவல் வரைக்கும் நமக்கு ரெஃபரல் டீம் ரிவார்ட் இருக்கு. சோ அந்த இன்கம் உங்களோட சேரும் போது மாதம் குறைந்தது 1 lakh and above சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும். அதாவது ஈச் ஒன் பர்சன் 100 போட்டாவே $9 அப்படின்னா 500 போட்டா $45. அதே 1000 ஒவ்வொரு பார்ட்னரும் $1000 ரீச் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சார்? ஒரு நாளைக்கு $100 பக்கம் வரும் சார். $100 ஆவரேஜா ஒரு 10,000 கணக்கு போட்டா கூட மாதம் 3 லட்சம் ரூபாய் இன்கம். ஆனா நம்ம கிரைட்டீரியாவில எது வரைக்கும் பயிற்சி எடுத்துட்டு வந்துறீங்களா? ஈச் ஒன் பர்சன் $5,000 கம்ப்ளீட் கிரைட்டீரியா. ஸ்பீடு கிரைட்டீரியாவில நம்ம பயிற்சி எவ்வளவு எடுத்துருக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீடு கிரைட்டீரியாவில நாம எவ்வளவு வரைக்கும் பயிற்சி எடுத்துருக்குறீங்களா? ஈச் ஒன் பர்சன் $5,000 and above. அதே பயிற்சியை நம்ம இங்க கொடுத்தா என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு 100 பேர் மேட்சிங், அதாவது ஒவ்வொருத்தரும் $1000 போட்டா கூட நமக்கு ஒரு நாளைக்கு $100 ரீச் ஆகுது இல்லையா? $5000 ஈச் ஒன் பர்சன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு குறைந்தது $500 and above. ஒரு மாசத்துக்கு எவ்வளவுங்க? $15,000. கிட்டத்தட்ட அவரேஜா 15 லட்சம்னே வைங்களேன். மாதம் 15 லட்சம் ரூபாய் கூட உங்களால சம்பாதிக்க முடியும். அங்க எடுத்துக்கொண்ட பயிற்சியை இங்க சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மாதம் 10 லட்சம் டு 15 லட்சம் சர்வ சாதாரணமாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 20 பார்ட்னர் மூலியமாக உங்களால எடுக்க முடியும். சார் இந்த இடத்துல சுயநலம் இல்ல, நம்ம கீழே இருக்கக்கூடிய பார்ட்னர் $5000 போடுறாருன்னா அவருக்கு கீழே எத்தனை 1:2 பண்ணிருப்பார். அவங்களுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுத்திருப்போம், உங்களுக்கு கொடுக்குற பயிற்சியை தான் அவருக்கு கொடுப்போம். அப்ப அவரும் ஏர்ன் பண்றாரு. உங்களை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னரையும் நிறைய நீங்க சம்பாதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதை விட பல மடங்கு வருமானம், நீங்க எதிர்பார்க்காத வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கீழே இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்ல 200 பார்ட்னர்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு அதை விட 2 மடங்கு வருமானம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் சார்? இந்த இடத்துல நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியை நம் கண்ணுல வச்சுக்கணும், நம்மளுடைய கவனத்துல வச்சுக்கணும். அவங்க பயிற்சிக்கு வரலையா, அவங்கள பிடிவாதமா கூப்பிடுங்க, வாங்க சார் நம்ம பயிற்சி எடுத்துக்குவோம், கண்டிப்பா நீங்களும் ஜெயிக்க போறீங்க, நானும் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி சொல்லணும் சார். அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வெற்றி அடைய முடியும். எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களோ நீங்களும் வெற்றி அடையும். அப்ப நம்ம இந்த இடத்துல பயிற்சி கொடுக்கவும் தயாரா இருக்கணும், அவங்கள பயிற்சி எடுத்துக்கவும் தயாரா ஆக்கணும். அது யாருடைய வேலை தெரியுங்களா? நம்மளுடைய வேலை சார். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உண்டான எஃபர்ட்டை கொடுத்தாவே போதும் சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க எஃபர்ட் கொடுங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க எஃபர்ட் கொடுத்தாங்கன்னா 20 லெவல் இல்ல சார், 200 லெவலுக்கும் எந்த தடை இல்லாம
அனைவரும் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? புரிதல் இல்லாம பேசக்கூடிய விஷயங்கள். இந்த பிவிசி மெட்டாவில ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. எப்படிங்க ஜெயிக்க முடியும்? பயிற்சியே இல்ல, முயற்சியே இல்ல, எப்படி ஜெயிக்க முடியும்? சோ அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ, அந்த அளவுக்கு வெற்றி அவங்க கிட்ட இருக்கு. பணம் இருக்கு சார், அவ்வளவு பணம் இருக்கு சார். நான் முதல்ல சொல்லிட்டேன், 10 பேர் மேட்சிங் பண்ணா கூட உங்களுக்கு $9 கிடைக்குது அப்படின்னு. 100 பேர் மேட்சிங் பண்ணினீங்கன்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? $90 கிடைக்கும். இவங்களை வச்சே நீங்க 500, 1000, லட்சக்கணக்கான பேர் மேட்சை உருவாக்க முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். அவ்வளவு வாய்ப்பு கொட்டி கிடக்குது. அதுக்குண்டான பயிற்சி எடுக்கிறதுக்கு நாம தயாரா இல்லை அப்படின்னா கடவுளே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நிறைய பேரு கடவுளே கடவுளே என்னை காப்பாத்துங்கிறாங்க. கடவுள் காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு கடவுளோட வேலை கிடையாது, அது நம்மளுடைய வேலை. நம்ம கடவுள்கிட்ட கேட்கக்கூடியதெல்லாம் எனக்கு புரிதலையும் திறமையும் வளர்ச்சியும் கொடுங்கன்னு தான் கேட்க முடியும். அதுக்குண்டான பயிற்சி முயற்சி எல்லாம் நாம தான் எடுக்கணும். சோ அதை எடுத்துட்டீங்கன்னா அந்த பிவிசி மெட்டாவில இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் மில்லினர்ஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். அதுல மாற்றமே இல்லை சார். நீங்க ஜெயிச்சே தெரிவிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ரூபாய்ங்கிறதெல்லாம் விரைவில் நீங்க எடுப்பீங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம் சார். தயவு செய்து சொல்றேன், பயிற்சியை விடாம எடுங்க. உங்க டீம் மெம்பர்ஸை விடாம வர வைங்க. உங்க டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர்த்த வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர்த்தையும் வாழ வைங்க. எத்தனை பேர்த்த வாழ வைக்கிறீங்களோ அவ்வளவு பிளெஸிங் இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வோங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டை தவிர மற்றவர்களை அழித்து வாழ்வதல்ல, மற்றவர்கள் உழைப்பில் வாழ்வதல்ல, மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வது. இதுவரைக்கும் மற்றவங்க உழைப்புல வாழ்ந்தவங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். முதல் முறையாக மற்றவர்களை வாழ வைத்து நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த சிஸ்டம் இன்னைக்கு உருவாக்கி நம்ம கையில கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இந்த சிஸ்டம் அப்டேட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால பயப்படாதீங்க. அப்டேட் எதுக்காக தெரியுங்களா? நம்மளை சரிபடுத்திக்கிறதுக்காக தயார் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேட் பண்றாங்க. திடீர்னு ஒரு 1000 கோடி ரூபாய் ஒருத்தர் கையில கொடுத்து பாருங்க, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, மணி மேனேஜ்மெண்ட் தெரியாது. ஒண்ணு ஏமாந்துருவாரு, இல்லைன்னா மெண்டல் ஆயிடுவாரு, இல்லைன்னா போயிடுவாரு. அதே மணி மேனேஜர் கொஞ்சம் கொஞ்சமா எஜுகேட் கொடுத்து அவர்கிட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து பாருங்க, அதை கரெக்டா மேனேஜ் பண்ணுவாரு. சோ அதுதான் இன்னைக்கு பால்வின் சிஸ்டம் ஆரம்பத்துல இருந்து நம்மள மெல்ல 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 செதுக்கி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மெல்லினஸ் ஆக போறது நிச்சயம். நீங்க அத்தனை பேர் பயிற்சியோட ஆக போறீங்கன்றது நிச்சயம். சரிங்களா? சோ பிவிசி மெட்டாவை சரியா புரிஞ்சுக்கிங்க, சரியா பயிற்சி எடுங்க, சரியா முயற்சி பண்ணுங்க, நம்பிக்கை முழுமையா வைங்க, நிறைய பேத்துக்கு வாய்ப்பையும் கொடுங்க. அனைவரும் வெற்றி பெறலாம்னு சொல்லி இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு விடைபெறுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சொல்றேன், சேமிப்பு ரொம்ப முக்கியம், பயிற்சி ரொம்ப முக்கியம், முயற்சி ரொம்ப முக்கியம். வெற்றி நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வாருங்கள், ஜெயிப்போம், சேர்ந்து ஜெயிப்போம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த பார்ட்னர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அடுத்தடுத்த பார்ட்னர்கள் 1 நிமிடங்கள் பயன்படுத்திக்கலாம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். சார், காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். காலை வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு மீட்டிங் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி தான் இருக்கிறீங்க. கிளாஸ் ஒரு நாள் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த 2019 எனக்கு ஒன்றுமே தெரியாது. பிவிஸ் மெட்டா டாலர்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது. அண்ணன் 2019 தான் எனக்கு டாலரை பற்றி கேள்வியில் சேர்த்து என்னை அறிமுகம் பண்ணி வச்ச வெங்கடேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பேலிவில் சேர்ந்ததுலேருந்து எனக்கு டாலர் என்னன்னு தெரியும். அதுலேருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவர் கூட நான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் எனக்கு பிவிஸ் மெட்டா என்று அடுத்தது கொண்டு வந்தார்கள். பிவிசி மெட்டால் என்றால் காயின் என்று எனக்கு தெரியாது. அதையும் அறிமுகம் பண்ணி வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ கிரிப்டோ காயின் என்ன என்ற தெரியும். ஃபார்மிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபார்மிங் பண்ண சீடு பட்ட ஃபார்மிங் பண்ணிட்டோம்னால் என்ன நடக்கும், அதிலே
எவ்வளோ காயின் கிடைக்கும், எவ்வளோ காயினை சேர்த்து வைத்தால் எவ்வளோ இருக்கும். உண்டியல் வேலட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் காயின் பிவிசி மெட்டா காயினை சேர்த்து ஒவ்வொரு லட்சமும் சேர்த்து வைத்தா கூட ஒரு 3500 சேர்த்து வைத்தாவே எவ்வளோ காயின் நமக்கு டாலர் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நல்லா புரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் சார். ஆனால் அதில் வந்து என்னன்னா, ஒரு 12,000 இருந்தாவே சீடு பட்டணம் ஆகிடலாம், காயின்னு வாங்கி வச்சிடலாம். இந்த சீடு பட்டணம் ஆகுறதுக்கு ஆகிட்டோம் 9,500 கட்டி சீடு பட்டணம் ஆகுறது காரணம் என்னன்னா, நாளைக்கு இதில் வந்து நம்ம பிவிசி மெட்டா காயின்லேயே வந்து ஒரு $10 $100 $1000 நெருங்கும் போது ஒரு காயின் $1000ங்கிறப்ப ₹1,00,000 ஒரு 10 காயினை இதுலேருந்து எடுத்து கூட நம்ம பாமி போடலாம். ஆனால் சீடு பட்டன் இன்னைக்கு பண்ணி வச்சாதான் நாளைக்கு அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குங்க சார். நம்ம ஒவ்வொரு நாள் பயிற்சி எடுத்துக்கிறோம், அனைவரும் வந்து கலந்துக்கிறோம். அனைவருக்கும் வாங்க 1,00,000 பிவிசி மெட்டா நிச்சயம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் சொல்லி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் அருமை. சோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்க ஃபார்மிங்க சரியா புரிஞ்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. 1:2 பேர் மேட்ச் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க சார். வணக்கம் சார், நான் திருத்தல இருந்து சரவணன் சார். சார் வணக்கம் சரவணன் சார். எங்க இருந்து? திருத்தணி சென்னை பக்கத்துலங்க, திருத்தணி. வணக்கம் சார். மீட்டிங் வணக்கம் சார். டெய்லி மீட்டிங் உங்களுக்கு கேட்குறேன் சார். இப்போ நண்பர் ஒருத்தர் திருமால்னு இந்த மீட்டிங்கோட லிங்க் கேட்குறாருங்க சார். அப்படிங்களா? கொடுக்குறேன் சார். ஆமாங்க. நான் சாரோட நம்பர் இதுல இருந்து நான் கூட அவர் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றேங்க. சரி சார். நான் என்னுடைய நம்பர் இருக்கு, நான் லிங்க் வேணாலும் இந்த குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பாக அனைவரும் பயிற்சி எடுக்கிறதுக்காக மட்டும் வரலாம். தேங்க்யூ சார். கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சார். காலை உற்சாகமான வணக்கம் சார். வடிவேல் சார். உற்சாகமான காலை வணக்கம். நேத்து கொஞ்சம் தவறு இதாயிருச்சுங்க சார், டியூட்டி. அதனால கேட்க முடியாத போயிருச்சுங்க. சரி, பரவாயில்லையா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு வந்து நல்லா முழுசா கேட்டாங்க. நல்ல ஒரு எதுக்கு எப்படி போனால் என்ன வருமானம் வரும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நாங்களும் அதை தொடர்ந்து நடந்து தான் இருக்கிறோம் சார். கண்டிப்பாக நீங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிறீங்க. கண்டிப்பாக விரைவில் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் விரைவில் நீங்க சம்பாதிக்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் பயிற்சியை மட்டும் கான்பிடென்ட்டா எடுத்துக்கங்க, வெற்றி நிச்சயம். சார் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். இன்னைக்கு குற்றாலம் மீட்டிங் இன்னைக்கு சார்? ஆமா சார், குற்றாலம் மீட்டிங் இன்னைக்கு தான் சார். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஆபீஸ்க்கு வரலாம்னு பாத்தீங்க சார். அதுதாங்க. வாங்க சார், வாங்க. ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். போக முடியல, ஒரு கண்டலன்ஸ் ஆயிடுச்சு, அதனால போக முடியல. சோ மற்ற எல்லாரும் போயிருக்காங்க. நீங்க வாங்க, நம்ம சந்திக்கலாம். ரைட். ஓகேங்க சார், நம்ம நன்றிங்க சார். தேங்க்யூ. நான் ஈரோட்ல தான் இருக்கேன். வாங்க. நன்றி. ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு நிறைய புதிய பார்ட்னர்களும் வந்திருக்கிறீங்க. மன மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க. ஏன்னா பயிற்சி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நீங்க இன்னும் சின்ன குழந்தைகள் கிடையாது, நல்ல எஜுகேட்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவசாலிகள், திறமைசாலிகளா தான் நீங்க அத்தனை பேர் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணங்களால் இவ்வளவு நாள் அந்த பயிற்சி எடுக்காம இருந்திருக்கலாம். சோ இனி ஒரு நாள் கூட பயிற்சி எடுக்கிறதுக்கு தவறாதீங்க. ஏன்னா கிரிப்டோங்கிறது ஒரு புதிய துறை. இதுதான் இனி உலகத்தை ஆளும். அதுக்குண்டான பயிற்சி சரியா எடுத்துக்கங்க. அதே போல மணி மேனேஜ்மெண்ட், அதையும் நான் உங்களுக்கு போக போக கத்துக் கொடுத்துருவேன். எப்படின்னா, இதுல இருந்து நீங்க பெரிய பொருளாதாரத்தை ஏர்ன் பண்ணும்போது அந்த பொருளாதாரத்தை எப்படி மணி மேனேஜ்மெண்டாக நீங்க பயன்படுத்தி அதை சரியான வழியில கொண்டு போகணுமோ அந்த பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு தயாரா இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த பிவிசி மெட்டா பத்தி முழுமையா தெரிஞ்சுக்குவோம். ஆலிபேட்ல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்குவோம். எப்படி சம்பாதிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க டீமையும் வளர வைங்க.
வாழ்த்துக்கள். வாருங்கள் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாரும் கொஞ்சம் வேலை பளுவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வாங்க, உங்க டீமோட வாங்க. ஆனா பயிற்சியை ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாம வாங்க. அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, யாராவது பேசுறீங்களா? சார் காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். திருச்செங்கோடு முருகேசன் சார், வணக்கம். சூப்பருங்க சார். அருமையா பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே பயிற்சியில கத்துக்கிட்டு இருக்கோம். இதை சரிவர பயன்படுத்துவோம். எல்லாருக்குமே இப்போ ஓரளவு புரிதல் வந்துருச்சுங்க சார். நம்ம டவுன்ல எந்த அளவுல டீமை உருவாக்குறோமோ நம்மளுக்கு சரியான ஒரு பெனிஃபிட் இதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. பெனிஃபிட்னாக்கா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டாலர் வரும், எவ்வளோ எய்ம் பண்ணலாம், மாதம் $1000 உருவாக்குறதுக்கான வழிகளை நீங்கள் சொல்லி தர்றீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இதை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம். டீமில் இருக்கவங்க எல்லாருமே அதே மாதிரி பண்ணோம்னா ஒரு பெரிய டீமை குரோத் பண்ணலாம் சார். அருமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. புரிதல் தான் வேணுங்க சார். புரிதல் இருந்தாக்க நம்ம நம்மளுக்கு சரியான ஒரு வாய்ப்பு. ஆனா எந்த ஒரு இதுலயும் இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழியை யாரும் சொல்லி தர்றதில்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் 5:30 மணிக்கு எழுந்திருச்சு நீங்க எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க சார். ஆனா இத நாம நம்ம மீட்டிங்ல வந்துட்டோம்னு சொல்லி அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாதுங்க சார். ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டயாவது நம்ம பேசணுங்க சார். ஒருத்தர்கிட்டயாவது நம்ம புரிய வச்சோம்னா நம்ம டீம் செட் பண்றதுக்கு ஈஸியா போயிடும் சார். எந்த ஒரு கான்செப்ட்லயும் இந்த அளவுல இல்லைங்க சார். ஆனா நீங்க ஒரு கடவுள் மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் நேர்ல சொல்லி தர மாட்டாரு, ஒருத்தர் மூலியமா தான் சொல்லி தருவாரு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் சார். ஆனா இதை எல்லாம் பயன்படுத்துவேன் சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க சொன்னது மன மகிழ்ச்சி. ஸோ அனைவருமே கொஞ்சம் பயிற்சி எடுங்க. தினம் ஒரு பிரசன்டேஷன், தினம் ஒரு பார்ட்னருக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு $100 $1000 கூட உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய அந்த டெய்லி $1 அப்படிங்கிறது ஒரே நாள் வர்றதில்ல, அது 200 நாள் நமக்கு கிடைக்குது. அப்ப டெய்லி $1000 அப்படின்னா 200 நாளைக்கு அந்த $1000 வரும். ஸோ அப்ப அதுக்குண்டான எஃபோர்ட்டை நம்ம போடணும். பயிற்சி எடுத்துட்டே இருக்கிறோம். அதுக்குண்டான முயற்சிங்கிறது தினம் ஒரு பார்ட்னர்கிட்டயாவது நீங்க பேசுங்க. அவங்க இன்னைக்கே சேரணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு புரிதல் கொடுக்கறது நம்மளுடைய வேலை. ஸோ கொடுங்க, அவங்களையும் வாழ வைப்போம். வாழ்த்துக்கள் முருகேசன் சார். நன்றிங்க சார். ஓகே பார்ட்னர். வெரி குட் மார்னிங் ஈரோடு மதிவாணன் சார், வணக்கம் சார். அந்த லிங்க் கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க சார். கண்டிப்பாக நான் இப்பயே ஷேர் பண்ணிடுறேன். அனைத்து பார்ட்னர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் பேசலாம் சார். இப்போ ஏர்லி பெட்ஸ்ல இப்போ மினிமம் $100 ஃபார்மிங். மினிமம் 100 மினிமம் 100 and above $50,000 வரைக்கும் நீங்க பண்ணலாம். சரி, ஓகே சார். தேங்க்யூ. அப்போ நம்ம அன்லிமிட்டடாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே, அருமை. வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் மன்னிக்கணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க சார். சார் டெய்லி யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை நம்ம டீம்ல இருக்கவங்க அத்தனை பேரும் மீட்டிங் பார்த்தாலும் சரி, அந்த லிங்கை, அதாவது யூடியூப்பை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அதை கேட்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமா வரும். யூடியூப் பாக்குறீங்களா என்னன்னு தெரியல. நான் ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு டைம் கிடைக்கிற நேரம் போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரிதல் நிறைய கிடைக்குது. இதுல நம்ம பேசலன்னாலும் அதுல நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதைப்படி செய்யலாம். ஆனா யூடியூப் டெய்லி போடுறது
நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம்னா போதுங்க சார். அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். அந்த லிங்கை வந்து நம்ம பார்ட்னர்களுக்கு வந்து அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டு அதையும் பார்க்க சொல்லுங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு புரிதல் வந்துடும். ஈஸியா நம்ம டீம் குரோத் பண்ணலாம். நன்றிங்க சார். நன்றி நன்றி சார், நன்றி. சார் சொன்ன மாதிரி அந்த யூடியூப் உங்களுக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா அது உள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நான் போட்ட உடனே டிஸ்பிளேல வரும். ஸோ அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் ஆயிடும். சரிங்களா? ஸோ நீங்க எப்போ யூடியூப் போனாலும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த பார்ட்னர்கள் பேச விரும்புகிறவர்கள் பேசலாம். கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, நோ கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நிறைய பார்ட்னர்கள் அந்த புரிதல், உங்களுடைய பேச்சுல புரிஞ்சது. ஸோ மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு உண்டான சின்ன பயிற்சி, அதாவது நான் கொடுத்திருக்கிறது ஒரு 10% பயிற்சியா கூட இருக்கலாம். ஸோ அந்த பயிற்சி உங்களுக்கு நிறைவே கொடுத்திருக்கு அப்படிங்கும்போது மன மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து வாங்க. தினமும் 5:30க்கு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாம். பயிற்சி எடுத்துக்கொள்வோம். டெய்லி ஒரு பார்ட்னர்களுக்காவது உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி நீங்க எடுங்க. அனைவருக்கும் ஒரு நாளைக்கு $1000 சர்வசாதாரணமாக நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உண்டியலுங்கிற வேலைட்டையும் சேமிக்க தவறாதீங்க, அதையும் சேமிச்சு வைங்க. ஓகே, வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மணிராஜ் சார் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் நண்டு கூட முடியுமா? கூறிட்டு வைண்ட் அப் பண்ணலாம். வணக்கம் சார், பிவிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலை 5:30 மணி முதல் இப்ப 7 மணி வரை நம்மளுக்கு வந்து டெலகிராம் சேனல் மூலியமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு திரு வெங்கடேஷ் சார் அவர்கள். வாங்க பேசலாம் அப்படின்னுங்கிற ஒரு டெலகிராம் சேனல் மூலியமா நம்மளுக்கு இந்த பிவிசி மெட்டா அப்படின்னுங்கிற ஒரு நம்மளுடைய பிவிசி கரன்சி, டிஜிட்டல் கரன்சியை நம்ம வந்து இன்னைக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மூலமா நம்மளுக்கு டெய்லியுமே காலையில 5:30 மணி முதல் 6 மணி 6:30 மணி 7 மணி ஆயிருது. இதுல பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்பொழுதுமே காலை அனைவருக்கும் அந்த காலையில வந்து சொல்லுவாங்க. எப்பொழுதுமே என்னன்னா காலை நேரத்துல எந்திரிச்சா சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்பாங்க. ஆனா சனீஸ்வர பகவான் தான் குரு பகவான். அது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா பணம் அதிகமா கொடுக்குறவர் யாருன்னா சனீஸ்வரர் தான். அப்ப நம்ம வந்து என்னன்னா இந்த காலையில வந்து நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியுமாகட்டும் தன்னோட வேலைகளை யாரெல்லாம் ஒரு கடமையோட செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த சனீஸ்வர பகவான் அருள் கொடுப்பாரு. அதனாலதான் நம்மளுக்கு ஏதாவது குரு பகவான் சொல்லக்கூடியவர் வந்து திரு வெங்கடேஸ்வரா இருக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லோரும் அவரை வந்து அவர் கூட நம்ம டிராவல் பண்றோம். வேற யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை அனைவருமே கண்டு மகிழவும், ரசித்து மகிழ்வும், ருசித்து மகிழ்வோம். அதாவது அறுசுவை உணவு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கலாம், ஏர்லி பேர்ட் ஆஃபர் மூலியமா எப்படி எல்லாம் நம்ம இதுல மக்களுக்காக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட தெளிவா சொல்லியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன். நன்றி, வணக்கம். அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஈரோடு மணிராஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார், தேங்க்யூ. ஸோ இந்த பிரபஞ்சம் எப்போதுமே அனைவருக்கும் நல்லதே செய்யும். நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே முயற்சி பண்ணுவோம், நல்லதே பயிற்சி எடுப்போம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.